இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து அவங்களால நடத்த முடியலன்றத கூட வெளியே சொல்லலை. சொல்லாம அடுத்தடுத்து ரினியூவல் பண்ண வச்சிருக்காங்க. நிறைய பேர் எல்லாம் வயசானவங்க, நம்ம கிட்ட பென்ஷன் இல்லாத பிரைவேட்ல இருக்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க கூட இல்லை டெபாசிட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா நமக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு. பேங்க்ல கவர்மெண்ட் பேங்க்ல இப்போ இந்தியன் நேஷனலைஸ்ட் பேங்க்ல பார்த்தா ஒரு 5% தர்றான், இவங்க 8% தராங்க. அந்த பர்சன்டேஜை நம்பி தான் இங்க போட்டாங்க. ஆனா இதை இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கின்னு அவங்களுக்குள்ளவே சம்பளம் அது இதுன்னு என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கிட்டு இது கடைசி வரைக்கும் இதே மாதிரி 2022 ஜூன்ல தான் இது வெளியே வருது. அவங்களால நடத்த முடியல இந்த பேங்க்ன்றது. ஆனாலும் அடுத்து கூட ஒரு ரினியூவல் பண்ணிருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியாது, இவங்க கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இப்பவும் சரி, ஒவ்வொருத்தரும் சரி, ஒவ்வொரு டைரக்டரும் சரி உட்காந்துட்டு இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அலைகழிச்சிருக்காங்க. இதுல மெயினா இப்ப இருக்க டைரக்டர்ஸ் வெங்கட்ராமன், சுப்பிரமணி, மோகன், ஸ்ரீபதி, ரகுபதி, இந்த 5 பேர் தான் இப்போ தற்சமயத்துக்கு பொறுப்பு. இவங்கள தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. கேட்டு இழுத்தாதான் யார் யார் எவ்வளவு என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சுப்பிரமணியன் சொந்தமா வீடு கட்டின்னு எங்க இந்த காசு யார் மூலியமா கிடைச்சிருக்கோம் அத போலீஸ் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க கேட்டாதான் கிடைக்கும், நாங்க கேட்டா கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீட் பண்ணி வச்சிருக்கனால எல்லாம் மக்கள் போட்ட பாசம் நம்பிக்கையோட நமக்கு வருமானம் வரும், மாசமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நம்பினவங்களாம் இன்னைக்கு ரோட்ல நின்று எல்லாரும் எதிர்பார்த்து கேட்டுக்கிறாங்க. போன் பண்ணா போன் எடுக்கிறதே இல்ல. போன் பண்ணா போன் எடுக்கிறதே இல்ல. Each one switches off their mobile. Who are the culprits? They are the culprits. Why should culprits அவங்கலாம் எங்களால் we don't know how to fight. எங்களுக்கு தெரியல எப்படி சண்டை போடணும்னு. அவங்க வீடு வீடா போய் தேடி கூட அவங்க கிட்ட சண்டை போட்டோம். பட் என்ன பண்றது, அவங்களுக்கு பயமே இல்ல. நாங்க எங்களுக்கு அந்த ஃபெட் அப் ஆயிட்டோம், நாங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டோம். பட் அவங்களுக்கு அது ஒண்ணுமே இல்ல. சரி இவங்க தானே போனா போட்டோன்னு என்ன பண்ணுவாங்க, போய் போலீஸ் கேஸ் தானே போடுவாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு அசால்ட்டா இருக்கு இதெல்லாம். பட் திஸ் இஸ் வெரி அட்ராஷியஸ். ப்ளீஸ் எவ்ரி மந்த் 2022ல இருந்து இப்ப குடுக்குறோம் மேடம் 15 நாள்ல கொடுத்துடுறோம் மேடம். தீபாவளி வரும்போது கொடுக்குறோம். தீபாவளியும் தீபாவளாயிடுச்சு. எலெக்ஷன் வருதான். எலெக்ஷன் வந்துட்டு கூட ரிசல்ட்டும் வந்துடுச்சு. யார்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கொடுப்பாங்க எங்களை சொல்லுங்க. இல்ல எந்த மாசம் இந்த மாசம் கொடுக்குறோம், இந்த மாசம் அந்த எந்த மாசம் எந்த வருஷத்தோட எந்த மாசம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க இன்னும் உயிர் இட் இஸ் எங்க அப்பா அம்மாவோட காசு சார் இது. அவங்களே எப்படி அவங்க ஆத்மா சாந்தி அடைக்கும் எனக்கு தெரியாது. பிளீஸ் டெய்லி எப்பவுமே ஆபீஸ் போனா அழுதுட்டா சார் இருக்கேன். நான் இன்னைக்கு தான் கொஞ்சம் பேசுறேன் சார். ஆனா நான் இப்படி இல்லவே இல்லை. எனக்கு பேட்டி பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது சார். ஒன்லி திங் இஸ் காசு எல்லார்கிட்டயும் சேர்ந்துடணும். பிளீஸ் இந்த ஒரு ரிக்வெஸ்ட் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எவனாச்சு பணக்காரன் வாங்குவான்ல அந்த ஃபண்ட், ஒயிட் மணில வாங்க சொல்லுங்க சார். சென்னையில பணக்காரன் இல்லாதவங்களா எத்தனை கோடி கணக்குல இருக்காங்க, அவங்கள வாங்க சொல்லுங்க சார். அந்த பிஎஸ்எஸ் யாரு தெரியும் சார், அவங்களுக்கு என்ன தைரியத்துல இருக்காங்க, அவங்க எந்த தைரியத்துல இருக்காங்க எனக்கு தெரியலையே சார். மேபி ஏஜா இருக்கலாம். சரி 60 வயசுக்கு மேல யாரு நம்மள அரெஸ்ட் பண்ண போறாங்க, பண்ணாலும் என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு தைரியத்துல இருக்காங்க எல்லாரும். போலீஸும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அண்ட் பயமும் இல்ல. எஸ் சார். ஆல்ரெடி இத மாதிரி ஆல்ரெடி இத மாதிரி நிதி நிறுவனம் க்ளோஸ் பண்ணி இத மாதிரி ஆன நிறுவனத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா யூஓடபிள்யூ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி 3 மாசம் தான் அவங்களுக்கு மேக்சிமம் டைம் வெளியே வந்துடுறாங்க. இன்னைக்கு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள யாரும் கேட்பாரு இல்ல,
அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த முடிவுக்கு இவங்களும் வந்துட்டாங்க. ஆமா 99% அப்படிதான் ஏமாத்தர் தான். ஆப்போசிட்ல சார் 140 வருஷத்துக்கு கம்பெனி சார் இது. 140 வருஷத்து நிதி நிறுவனம் இது. அதை நம்பிதான் நாங்க போட்டோம். எங்களுடைய கடைசி காலத்துல பிள்ளைங்களை நம்ப கூடாது, பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிதான் நாங்க இங்க போட்டோம். ஆனா அதே பிஎஸ்எஸ் ஆப்போசிட் ஜனபாத்ரான்னு ஒரு இருக்கு, அது திவாலாயி 2.5 வருஷம் ஆகுது சார். 110 கோடிக்கு அதே மாதிரி தனவர்தன் நிதி, அதே மாதிரி பரஸ்பர சகாய நிதி, இந்த மாதிரி வரிசையா நிதிகள் வந்துகிட்டே இருக்கு. நல்லா ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. Nobody is to control that. போன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேன்றாங்க சார். நான் என்ன சொல்றேன் சார், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், Government must control. Police must control. ஒரே ஒரு உதவி பண்ணுங்க சார், இது பப்ளிஷ் பண்ணுங்க. எவனாச்சும் கோடீஸ்வரர் இருப்பாங்க இல்லையா சென்னையில, அவங்கள சொல்லுங்க இந்த 2 ஃபண்டும் வந்து வாங்கட்டும். All poor people are suffering. எல்லாரும் எல்லா மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் சார், கோடி புண்ணியம் இருக்கும் அவங்களுக்குலாம். See, we are giving that. நாங்க இன்னைக்கு நியூஸ் கொடுக்கறோம்னா because அவ்ளோ எக்ஸ்டென்ட் வரைக்கும் நாங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கோம் சார். So please understand, நம்ம காசு 2 வருஷமா இதோ தந்துடுறோம் அப்படி கேட்டுட்டு வந்திருக்கோம். எவ்வளவு தூரம் பொறுமையா கேட்கணுமோ கேட்டுட்டு வந்திருக்கோம். 2022ல 23ல 2 அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆகுது. பேப்பர் சார் இது. ஆனா நாங்க 2022 லாஸ்ட்ல இருந்தே அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கோம். ஆக போது நாங்க வந்து எடுக்க போறோம் அப்படின்னு. அப்ப கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம எங்களை வந்து கேட்டு கொடுத்துட்டு டிராக் பண்ணிட்டே வந்தாங்க. சரி நாங்க என்ன செய்யறது, மாசம் போய் அதாவது வீக்லி 3 டேஸ் போகும் சார், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த எஃப்டி பேப்பர்ல ஒரு டேட் போட்டு எங்களை அனுப்புவாங்க.